இதுக்கு முன்னாடி இல்லாததெல்லாம் இப்ப புது புது ஸ்கீம்லாம் நிறைய கொண்டு வந்திருக்காரு. முன்னாடி இல்லாதது இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எல்லாமே தளபதி பண்ணுவோம் நம்புறோம். கண்டிப்பா இப்ப 2026ல அவர் தான் முதலமைச்சரா வரணும்னு நாங்க எல்லாருமே வேண்டிக்கிறோம். கண்டிப்பா அவர் தான் வருவாரு. அது எப்படி சார் நாங்க விட முடியும்? இப்ப எங்க அம்மாக்கு வீட்டுல எங்க அம்மா ஹர்ட் ஆச்சுன்னா நாங்க விட முடியுமா? அப்பாக்கு வீட்டு அது மாதிரி எங்க அண்ணனுக்கு ஹர்ட் ஆச்சுன்னா நாங்க எப்படி விட முடியும்? அவர் எங்க அண்ணன், அவருக்காக அவர் சொல்றாரு, நாங்க விட முடியாது. அது ரத்த பந்த பாசம் மாதிரி, அதெல்லாம் நாங்க விட மாட்டோம். அது பர்சனல் விஷயம் சார், அவங்க பர்சனல் விஷயம். இது இதுக்கும் அரசியலுக்கும் இன்வால்வ் பண்ணக்கூடாது. அது அவங்களுடைய லைஃப் மேட்டர். சோ அதை நம்ம அதை பத்தி பேச முடியாது. அவரு இப்ப நம்ம என்ன யோசிக்கணும், அவர் நம்ம மக்களுக்காக என்ன நல்லது பண்ணது போறாரு, அது மட்டும் தான் நம்ம யோசிக்கிறோம். அதை விட்டுட்டு அவருடைய பர்சனல் அது இது இன்வால்வ் பண்ணிட்டு நம்ம பேசுவோம்னா நான் நினைக்கிறேன். அப்படியெல்லாம் இல்ல சார். நீங்க அதை வச்சு நீங்க ஜட்ஜ் பண்ண கூடாது. இல்ல, அது அவருடைய பர்சனல் தான் நான் சொல்லுவேன். அவர் கண்டிப்பா அவர் ரசிகர்கள், அவருக்காக உயிர் கொடுக்கும் நாங்க தொண்டர்கள், எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அவர் கண்டிப்பா நல்லது செய்வாரு. வரப்போற காலம் செம்மையா இருந்தது. எங்க அண்ணன் சூப்பரா பேசினாரு. அப்புறம் மாரி யாராலையும் வர முடியாது. இனிமே வர ஜெனரேஷன் எல்லாருமே கண்டிப்பா அவர் மட்டும் தான். எல்லாமே அவர் தான். அவர் எல்லாமே இனிமே எதுவும் கிடையாது. சூப்பரா இருந்தது. அவர் எல்லாத்தையும் உண்மையிலே சொல்றேன், அவர் பாத்துப்பாரு. அவர் நல்லா வருவாரு. சங்கீதா மேடம் கூட நல்லா இருப்பாரு. கண்டிப்பா சந்தியா சூப்பரா கோரிக்கை எல்லாம் கொடுத்திருக்காங்க. அது எல்லாமே எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு. எதிர்பார்க்கிறோம் நல்லது நடக்கும் சொல்லிட்டு. அண்ணன் தான் கண்டிப்பா. ஆமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவர் யாருக்கும் பயப்படுறவர் கிடையாது. யாருக்காகவும் அவர் எதையும் விட்டு கொடுக்கவும் மாட்டோம். நாங்களும் அவரை விட்டு கொடுக்க மாட்டோம். அந்த விஷயம் பர்சனலா ரொம்ப ஹர்ட் ஆச்சுன்னா, பட் அண்ணா இப்படி ஒரு வாய்ஸ் கொடுத்தது ரொம்ப மோட்டிவா இருந்துச்சு எங்களுக்கு. ஓகே, இதுமேட்டு நம்ம அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அவரோட விஷயத்த அவர் பாத்துப்பாரு. நம்ம அவருக்காக ஹெல்ப் பண்ணுவோம் சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன் வந்திருக்கு. அவங்க வேணும்னு பண்றாங்க இந்த நேரத்துல இந்த விஷயத்த. அவர் யாரையும் ரோட்ல மக்களையே இவ்வளவு தூரம் பாக்குறவரு வீட்டை விட்டுருவாரா? அதையே யோசிக்கல. நீங்க எப்படி வீட்டை விட்டாருன்னு கேள்வி கேட்பீங்க. அறிவிப்பு ஜெனரலா தான் எல்லா பெண்களுக்கும் அவங்களுடைய தேவைகள், இன்றைக்கு சமுதாயத்துல என்னென்ன தேவைகள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அந்த பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரியான தீர்வுகளை வழங்கி இருக்கிறாங்க. சோ அதை தான் நான் பாக்குறேன். ஆமா, இல்ல அதுதான் இப்ப சில விஷயம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. அது இலவச கேஸ் சிலிண்டர், அதுக்கப்புறம் மற்ற சீர்கள், இதெல்லாமே பண்றாங்க இல்லையா. சோ இது எல்லாமே நாம வாக்குறுதிகள் இருக்குது. இன்னொரு பக்கம் இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான என்னென்ன டிஃபிகல்டிஸ் இருக்குன்னு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ லெட்ஸ் see, அட்லீஸ்ட் ஒரு சின்ன சின்ன தீர்வுகள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது தான் பார்க்கும்போது. சரி, ஆப்வியஸ்லி ஜென்சி கிட்ஸ் தான் ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்காக தான் எல்லாருமே வேலை பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு இந்த ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ், இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் மிகுந்த ஆர்வத்தோட ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில இருக்கிறாங்க. அவங்கள இன்னும் பொலிட்டிசைஸ் பண்றதுக்கான வேலைகள் இன்னும் சிறப்பா பண்ணா நல்லா இருக்கும். தேங்க்யூ.